السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்ருக்கோம். 8 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா. இன்றைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا. 9வது வசனம் பார்ப்போம். ثم மீம் முஷததா, இன்னி நூன் முஷததா. ஸோ 2 இடத்துலையுமே நீங்கள் கம்பல்சரி குன்னா செய்யணும். இந்த இன்னியில் மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் அலிஃப். ஸோ இது மத்து முன்ஃபசில் 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா இருக்குது. இஹ்ஃபாவுடைய சட்டம் நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். அலு லஹும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா வாவ், இங்கே மீம் சுக்குனுக்கு அப்புறமா அலிஃப். ஸோ 2 இடத்துலையுமே இதுஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். ஆனால் குன்னா செய்யக்கூடாது. ரார்த்து ரா வந்து ஃபத்தா பெச்ச நிலையில் இருக்கா. ஸோ இந்த இடம் வல்லினப்படுத்தி ஓதணும். ரா தென் ரா சுக்கூன் இருக்கும் போது முந்தைய எழுத்தை நம்ம கவனிப்போம். ஸோ அங்கே என்ன ஃபத்தா. ஸோ இந்த ரா சுக்கூனையும் நம்ம வல்லினப்படுத்துகிறோம். வஸ் ரார்த்து இந்த மாதிரி. இஸ் ரா ரா, இங்கேயும் ரா 2 இடத்துலையுமே வலினம் தான். ஏன்னா இங்கே ரா ஃபத்தா. ஸோ இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபத்தத்தை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஓதுவோம், ஃபத்தாவை முடித்து அலிஃப் மத்தாக்குரிய அந்த கவுண்ட்ஸை கொடுத்து ஓதுவோம். அப்போ எப்படி இஸ் ரா ரா இந்த மாதிரி. 10வது வசனம். ஃபகுல்து காஃப் அல்லின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ஃபகுல்துஸ் சேர்த்து ஓதுங்க. தஃபிரு ரா வந்து தொம்மா பிடிச்சி வந்திருக்கு, வலினமாக ஓதணும். கூடவே வாவும் தான் 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ரப்பக்கும், ஸோ இங்கேயும் ரா ஃபத்தா பிடிச்சி வந்திருக்கு, வலினமாக ஓதணும். பால ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். மீம் சுக்குனுக்கு அப்புறமா அலிஃப் இதுஹா ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. நூன் முஷதா இங்கே குன்னா செய்யணும். ஹூ உல்டா தொம்மா 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். கேன அதில் அலிஃப் மத்தா. ஸோ அங்கேயும் 2 கவுண்ட்ஸ். ஒஃபா ஒயின் வலின எழுத்து, அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். ஃபால ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். கூடவே அலிஃப் மத்தா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் ஒரு லெட்டர் தன்மீனில் வரும்போது, அதாவது ஃபத்தத்தையில் வரும்போது நம்ம ஃபத்ஹாவை முடிச்சு ஓதுவோம். அப்போ ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم إني أعلنت لهم وأسررت لهم إسرارا فقلت استغفروا ربكم إنه كان غفارا.